ராதிகா சரத்குமார் நடித்து வெளிவந்திருக்கும் தாய்க்கிழவி அப்படின்ற இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு சொல்லி பார்த்தா, சாகும் தருவாயில் இருக்கும் ஒரு ரகுடான ஒரு லேடி வந்து ராதிகா சரத்குமார், வயசான அம்மா. அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கணவனை பிரிந்து ஒரு 3 சவர நகை, 25 சவர நகையில 22 சவர நகையை போட்டிருப்பாங்க கல்யாணத்தப்போ. அந்த 22 சவர நகையை வாங்கிட்டு அவர் அடமானம் பண்ணிட்டு மீதம் இருக்கிற 3 சவரனுக்காக மாமியார் வந்து சண்டை போடுறாரு. அந்த மாமியார் தான் ராதிகா சரத்குமார். அந்த 3 சவரன் கொடுத்தாதான் உங்க பொண்ணை நான் என்னோட போய் நான் உங்களோட பொண்ணோட போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ராதிகாவுடைய வீட்லயே விட்டுட்டு அவர் போயிடுற ஒரு மாப்பிள்ளை. 3 பசங்க. அப்பா செத்ததுக்கு அப்புறமா அந்த 3 பேரும் சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு சண்டை போடுற 3 பசங்க. இவங்க சிறுக 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 சேமித்த பல சொத்துக்கள் வந்து இவங்ககிட்ட இருக்கு. அது வந்து அந்த 3 பிள்ளைங்க வந்து தெரியாது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த வெளியில இருக்க சொத்து மட்டும் தான் அம்மாவோட சொத்து, அப்பாவோட சொத்துன்னு. எப்படியும் அம்மா இறந்தாங்கன்னா அந்த சொத்து நம்ம தானே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்க வட்டிக்கு விட்டு சின்ன சின்ன வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறதால இவங்களை பார்த்தாலே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து பயந்து, ஐயோ ராதிகா சரத்குமார் சொல்லி ஒரு மாதிரி அந்த ரகுடு லேடி என்ன வந்தா என்ன பண்ண போறோம் பயந்த மாதிரி இருக்காங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன யாருக்கோ சாவு வருது, இந்த ராதிகாவுக்கு சாவு வரலையேன்னு சொல்லி கடவுள் வேண்டுற அளவுக்கு அவங்க ரொம்ப ரகுடா நடந்துக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட. ஆனா அவங்களும் வந்து ஒரு வயசான பல பேர் வந்து இவங்களுடைய ராதிகாவுடைய வயசை ஒட்டிய பல வயதானவர்களோட வந்து அவங்களும் வந்து ராதிகாவோட ரொம்ப ஃபிட்டா இருக்கிறாங்க. இந்த கதை பின்னணியில் இருக்கிற இந்த கதையில வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எப்படி அவங்க செத்துற மாட்டாங்கன்னு வேண்டுற நேரத்துல அவங்களுக்கு வந்து கை கால் விழுந்துருது. அந்த நேரத்துல நம்மளுடைய முனிஷ்காந்த் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு, அவர்கிட்ட 40-45 வயசாயும் அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்கல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல முனிஷ்காந்த் வந்து இந்த அம்மாட்ட தான் கல்யாண நேரத்துல வந்து வட்டிக்கு காசு வாங்கி நம்ம கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆயிடுது, அந்த அம்மாவை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சுயநலத்தோட காப்பாற்ற நினைக்க, அந்த ஒரு காப்பாற்ற நினைக்கிற சுயநலத்தோட தான் காப்பாற்ற நினைக்கிறாங்க. மத்தவங்க எப்படி அவங்க செத்து போயிட மாட்டாங்களான்னு சொல்லி கடவுள் வேண்ட அளவுக்கு ஒரு ரக்டான லேடியா வந்து இதுல ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்கிறாங்க. முனிஷ்காந்த் என்ன பண்றாருன்னா, ஊர்ல இருக்கிற அவங்க மகன் கிட்ட எல்லாம் அப்ப இந்த மாதிரி உங்க அம்மா சாவ கிடக்குறாங்க, சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் வர வச்சு நம்ம சிங்கம், புலி, பாலசரவணன் மற்றும் இன்னொரு மகன் 3 பேரும் வந்து அங்கிருந்து அந்த ஊருக்கு வந்து என் அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து பிரிச்சுன்னு போலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நகைக்கடை ஒரு முதலாளி வந்து என்ன பண்றாரு, இப்பதான் இந்த அம்மா போன வாரம் வந்து என்கிட்ட 160 சவர நகையை வந்து வாரம் ஃபண்டு போட்டு 160 சவர நகையை வந்து அவங்க கையில எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பிள்ளைகளும் அந்த 160 சவரனை வந்து இவங்ககிட்ட வந்து எப்படின்னா நம்ம அவங்க வந்து கை கால் வந்துச்சு, வாய் பேச முடியாத காணதால எப்படி இந்த 160 சவரம் எங்க வச்சிருக்கிறாங்க, நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக அந்த அம்மாவை காப்பாற்ற செய்யும் முயற்சி தான் இந்த படம். இந்த படத்துல அந்த 160 சவர நகையை கண்டுபிடிச்சாங்களா, அம்மாவை காப்பாத்தினாங்களா, இதுல அந்த அம்மா கேரக்டர் உள்ள ராதிகா சரத்குமார் வந்து பெண்களுக்கு வந்து என்ன நல்ல விஷயத்தை சொல்ல வந்தாங்க அப்படின்ற இந்த ஒரு கதையை மிக நேர்த்தியாக ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சி, சில காட்சிகள் போர் அடிச்சுதான் இல்லைன்னு சொல்லி சொல்ல, ஆனா எல்லா காட்சிகளுமே வந்து படத்தினுடைய கதையில அங்க வந்து லாக்கா வர மாதிரிதான் எல்லா காட்சியும் வச்சிருந்தாங்க. எந்த ஒரு காட்சியும் இந்த படத்துல வந்து தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத ஒரு காமெடிகள் கூட வந்து தேவையில்லாத அளவுக்கு வந்து ஒரு தேவையில்லாத காட்சி வச்சு காமெடி வர வைக்காம அதுல கூட ஒரு வரிசையோட இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காட்சியும் வந்து ரொம்ப சிறப்பா அமைத்திருந்தாரு இயக்குனர். இந்த படத்துக்கு இசையும் வந்து மிக பிரமாதமா, இந்த மாதிரி ஒரு கிராமத்து படங்கள் வந்து பார்த்து பல நாட்களாவது கிராமத்து படங்கள் பார்க்கிறோம், நம்ம மனசுக்கு வரக்கூடிய கிராமத்து படங்கள் இல்ல, அந்த மாதிரி ஒரு மனதை கவரக்கூடிய ஒரு கிராமத்து படத்துக்கு பின்னணி இசையமைக்கிறதும் பாடலுக்கு இசையமைக்கிறதும் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதை வந்து இசையமைப்பாளர் மிக சிறப்பா பண்ணியிருந்தார். இந்த நேரத்துல இந்த படத்துல நம்ம பாராட்டப்பட வேண்டிய பல பேர்ல இயக்குனர், தயாரிப்பாளர், அப்புறம் வந்து நம்முடைய இசையமைப்பாளர். நம்ம தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் வந்து ஏற்கனவே கனா அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பெண் எவ்வளவு முக்கியம், பெண்ணுடைய சம்மந்தம் எவ்வளவு முக்கியம் சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதை விட இந்த படம் வந்து அந்த படம் அந்த கிரிக்கெட் விளையாடுற ஒரு இளமையான ஒரு பசங்களை வச்சு இது சம்மந்தப்படுத்திருக்கும். ஆனா இந்த படம் வந்து பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் தரவுல இருக்கும் அனைத்து தாய்மார்களும் பெண்களும் எப்படி மதிக்கப்படணும், அவங்கள மத்தவங்க மதிக்கிறது முக்கியம் இல்ல, அவங்களே எப்படி வந்து அந்த மாதிரி அவங்கள மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாக எந்த இடத்துலயுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம அதை கன்வின்சிங்கா எந்த விதமான, அதாவது இது வந்து இது நடக்குமான கதை இல்ல, எல்லாமே இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்களை அருமையா எடுத்துட்டு போய் இயக்கியிருப்பாரு இயக்குனர். அதுக்கு வந்து தயாரித்த சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து நம்ம வந்து தெரிவிச்சுக்கோம். சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசரா வந்து நல்ல படங்களை கொடுக்க முயற்சி பண்றாரு. சில படங்கள் ஃபெயிலியர் ஆகும், பல படங்கள் வெற்றி. அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைகிற படமா வந்து இந்த படம் நிச்சயமா அமைன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஒரே ஒரு பல்லாங்குழி ஒரு விளையாட்டை வச்சு வாழ்க்கை தத்துவத்தை ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு இயக்குனர். இந்த படத்துல முதல்ல ஒரு 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 5வது நிமிஷமே ஒரு காட்சி வரும். அந்த ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும், அதாவது ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் பையனும் பஸ் முன்னாடி உட்காந்து போவாங்க. அப்ப அந்த அம்மா வந்து பஸ் பின்னாடி இருந்து உட்காந்து சீட்டுக்கு பின்னாடி இருந்து உட்காந்து அந்த பையனை அனுப்பிட்டு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு ஸ்கூல் போறதுக்கு 10 தலைமுறை ஆயிருக்கு, அதனால பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது அந்த ஒரு வசனம் வந்து எத்தனை பேர் வந்து கவனிச்சாங்கன்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி படத்துல இருக்கிற ஒரு ஒரு வசனமுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியம். பெண்கள் அவங்க சுதந்திரத்தை அவங்களே எடுத்துங்க, யாரையும் போய் நம்ம எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சுதந்திரத்தை அவங்களே அடையணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் அப்புறம் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்கலாம், பெரிய அந்த மாதிரி இவங்களுக்கு பிரிஞ்சு இப்போ வாழுது அப்படிலாம். பட் கிராமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படும். ஆனா இந்த படத்துல அவன் மதிக்கலையா, அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்ற விஷயம், கிளைமேக்ஸ் சீனுங்க. அப்புறம் அந்த 160 நகை கிடைச்சதா கிடைக்கலையா, அந்த அம்மா வந்து உண்மையா வந்து நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்களா, அதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆனாங்க, ஒரு ஒரு காட்சியுமே ஒரு காட்சியும் இந்த படத்திலே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு நம்ம எதிர்பார்க்காத பல காட்சி வந்து நம்மள வந்து ஆச்சரியப்பட வச்ச பல காட்சிகளை கொண்ட இந்த படத்தை வந்து அருமையா எடுத்து இந்த படத்தை மிக்க சிறப்பா முடிச்சிருந்தாரு இயக்குனர். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாராட்டுக்கள் யாருன்னா முதல் இயக்குனர் தான். ஏன்னா இந்த நடிகர்களை வந்து இப்ப பொதுவா இதே நடிகர்கள் வந்து பல படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த நடிகர்களை வந்து தன்னுடைய கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து தன்னுடைய மகளின் பேரனா ஒரு பையன் நடிச்சிருப்பான். வீட்லயே உட்காந்துப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், டிவி பார்த்துட்டு சும்மா சாப்பிட்டுருப்பான். அந்த பையனோட கேரக்டர்ல இருந்து, அந்த பக்கத்து வீட்டு பெண்ல இருந்து, அதே மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு வந்து அந்த வட்டிக்கு வாங்கின பெண்ல இருந்து, கணவனை மாட்டி விடுக்காத ஒரு பெண்ல இருந்து, அவங்க மருமகளா ஒரு 3 பேர் வருவாங்க, அந்த பெண்கள்ல இருந்து, முக்கியமா அந்த ராதிகா சரத்குமாருக்கு மகளா நடித்த ஒரு பெண்ல இருந்து, எப்படி இப்படி வந்து ஒரு சிறை போன்ற சில படங்களை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு நடிப்பை வந்து எப்படி வந்து இயக்குனர் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதே நடிகர்கள் வேற படத்துல நடிச்சாலும் அந்த கதை நல்லா இருந்தாதான், காட்சி அமைப்பு நல்லா இருந்தாதான் அது வந்து அந்த அவங்க நடிக்கிற நடிப்பு வந்து எடுப்போம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாருடைய நடிப்புமே வந்து அவ்வளவு நேர்த்தியா இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சமீப காலமா இந்த படங்கள் வந்து நம்மளுக்கு சிரிச்சுன்னு சந்தோஷமா இருக்க வேண்டிய காட்சிகள் இல்லாம ரொம்ப நம்ம ஒரு மாதிரி சீரியஸா ஒரு கமர்ஷியல் படங்கள் நல்ல காமெடிலாம் இருக்காது, நல்ல பாட்டு இருக்காது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முகம் சுளிக்கிற காட்சிகள் ரொம்ப இருக்கும். இந்த படத்துல எந்த முகம் சுளிக்கும் காட்சிகளும் கிடையாது, எந்த விதமான டபுள் மீனிங் அர்த்தமும் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிளா ஒண்ணு வரும். அது ஒரு அவங்க படத்தை பார்க்கும்போது சில பேருக்கு புரிஞ்சுக்கலாம், பல பேருக்கு புரிஞ்சிருக்காது. அதை தவிர இந்த படத்துல வந்து அது சும்மா காமனா வர அந்த ஒரு காமெடி தான். படத்தோட ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சென்டிமெண்ட் வேணுமோ அவ்வளவு சென்டிமெண்ட். பல நேரங்கள் வந்து நம்ம உடம்பு நம்ம மனசுல இருந்து என்ன வருதுன்னா, அந்த அழுகைய வரும்போது அந்த கண் கலங்குற காட்சிகள் வந்து பல காட்சிகள் இருக்கு. அது வந்து உண்மையா இயற்கையா வருது, நம்ம அடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சி, சின்ன சின்ன காட்சி, ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சீன்ல வந்து அந்த அம்மாவை வந்து அந்த பசங்க வந்து ஒரு மாதிரி சாகடிப்பானுங்க. அந்த மாதிரி எல்லாம் காட்சிகள்லாம் கூட அது இயற்கையா நடக்கிறதா அவங்க காட்டுறாங்க, இல்லாதவங்க காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்சிகளை கூட இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா, அழகா, நீட்டா, நிதானமா எடுத்து பார்வையாளர் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பல காட்சிகள் சஸ்பென்ஸ் காட்சிகளை வச்சிருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன் நானு, இது எதிர்பார்த்தா வேற ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி வந்து சிறப்பா அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாரு இயக்குனர் தான் வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய பாராட்டு. மிக சிறப்பா நடித்திருந்தாங்க ராதிகா சரத்குமார். நம்ம ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் தான் வராங்க, ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும், மற்ற நேரத்துல படுத்த படிக்காத இருக்காங்க. இந்த படுத்த படியில ஒரு நடிப்பும், அது அவங்க எவ்வளவு பெரிய நடிகைன்ற இந்த படத்தை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் கூட ஓவர் ஆக்டிங்கே கிடையாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த விருமாண்டி படத்துக்கு வர அந்த பாடம் விருமாண்டின்ற பாடத்துக்குலாம் அந்த பாடலுக்கெல்லாம் அவங்க ஒரு வாக் பண்ணுவாங்க. மாஸ்னா மாஸ், அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு லேடி வந்து இந்த ஒரு, அதாவது ஒரு லேடி வந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு பெண் வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு அந்த ஒரு மாசா நடந்து வரதெல்லாம் வந்து அட்டகாசமா இருந்தது. ஸோ ராதிகா சரத்குமார்ல இருந்து அதில் நடிச்ச சின்ன சின்ன கேரக்டர் வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பர், அட்டகாசம். இயக்குனர் வந்து ஏ கிளாஸ் இயக்குனர். அப்புறம் கடைசி அந்த வித் லவ் படம் சொன்னோம், அது வேற, அது ஒரு மாதிரி படம். ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ட படம் வந்து இந்த தாய் கிழவி படம். இந்த படத்தை ஆண்கள் பார்க்கணும், அதை விட பெண்கள், பெண்ணா பிறந்த எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கான சுதந்திரத்தை மத்தவங்க கொடுக்கறது இல்ல, அவங்களே எடுத்துக்கிறது. அது எந்த மாதிரி எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த படத்துல ராதிகா சரத்குமாரை வச்சு, அவரோட பொண்ணை வச்சு ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாரு இயக்குனர். வாழ்த்துக்கள்.